எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, 1.25 ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் தேசிய நெடுஞ்சாலையில் 2வது ஐட்டம். இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு ரீசேல் மதிப்புடையதுங்க. 2 பேர் சேர்ந்து கூட வாங்கலாம், அல்லது 4 பேர் சேர்ந்து கூட வாங்கலாம். காரணம் என்னென்னா, அந்த வடக்கு பக்கம் தார் ரோடு வருது, பஸ் ரூட்டு, 24 மணி நேரம் போக்குவரத்து நிறைந்த பகுதி. இப்போ சமீபத்தில் பார்த்தா உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையில் குறைந்தபட்சம் 5 கோடி ரூபா போகுது. அதிகப்படியே 20 கோடி வரைக்கும் விற்றுருக்கு. இப்போ நாமக்கல் ஒரு 3 ஏக்கர் 60 கோடி விற்பனையாயிருக்கு, கரையம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு விஷயத்தில் சொல்ல வரேங்க. 2019 நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு தங்க காயினை ஒவ்வொரு பவுன் காயினாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ 2025 21 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம். அதேமாதிரி நீங்கள் 10 லட்சம் அப்போல்லாம் பார்த்தா புதுச்சத்திரத்துலேருந்து ஒரு ஏக்கர் 10 லட்சம் தான் தார் ரோட்டில். அப்போ கொரோனா டைம் உச்சக்கட்டமாக இருந்தது. அப்போ நீங்கள் 10 லட்சம் போட்டுதான் இன்றைக்கி 1 கோடி ரூபாங்க, ஏறதால 90 லட்ச ரூபா லாபம். தங்கத்தில் முதலீடு பண்ணால் 11 லட்சம் லாபம், நிலத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 90 லட்சம் லாபங்க. இதுதான் ஒப்பீடு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், தார் ரோடு சொத்து முதலீடு பண்ண யாருமே இது வரைக்கும் மோசம் போனதில்லை. அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலம், சேலம், நாமக்கல், கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, இதில் எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு 25 சென்ட் தார் ரோட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டு. எந்த டைம் வேணாலும் நீங்கள் அதை விற்றுக்கலாம், விற்று காசாக மாற்றிக்கலாம். காரணம் என்னென்னா, XRY ஏதோ ஒரு ஏஜென்ட் மூலிமா அதை ரீசேல் பண்ணிடலாம். அதனால தான் திரும்ப சொல்கிறது, தார் ரோடு சொத்தை முதலீடு பண்ணுங்கள். அதே மாதிரி அடல் பிஹாரி வாஜ்பேயி ரோட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக முதலீடு பண்ணுங்கிறது. எல்லா முதலீட்டாளர்களும் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் வாங்கக்கூடிய நிலம் ஹீரோ கிடையாதுங்க. இந்த மகான் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி தான் ஹீரோ. இந்தியா முழுவதுமே ரோடு போட்டார். அந்த ரோடு தான் இன்றைக்கி கதாநாயகனை விளங்குது. ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, சார் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் பக்கமாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து அடல் பிஹாரி வாஜ்பேயி ரோட்டுக்கு பக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரீசேலுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த சொத்து 1 ஏக்கர் 25 சென்ட் பொறுத்த வரைக்கும் யூடியூப் சப்ஸ்கிரைபரு ஒளிப்பதிவு பண்ண சொல்லி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 2% கமிஷன் கொடுத்துருவார். அது நீளமான தார் சாலை. குடியிருப்புகள் நிறைந்த பகுதி. பக்கத்திலே பிரம்மாண்டமான ஒரு பங்களா கட்டியிருக்காங்க. இந்த சொத்தோட சிறப்பம்சம் என்னென்னா, சனி மூலை கொஞ்சம் எழுத்த மாதிரி வருது, ரீசேலுக்கு நல்லாயிருக்கும். வாங்கி சப்போஸ் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து விற்றா கூட ஒரு லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக பேங்க் வட்டி கேரண்டி, பேங்க் வட்டியோட அதிகமாக கிடைக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் பெரும்பாலும் தார் ரோட்லேயே சொத்து வழங்குகிறோம். நேரடியாக ஆய்வு பண்ணுறவங்க மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நேரடியாக பார்த்தா தான் உங்கள் சொத்தோட பக்கத்தில் நீங்கள் விசாரிக்கலாம், அங்கே என்ன ரேட் போகுது ஒரு ஏக்கர் அப்படின்னு. இது NH7 அப்படிங்கிறதுக்குனால உங்களுக்கு ரீசேலுக்கு நல்லா இருக்குங்க. 24 மணி நேரம் போக்குவரத்து வசதிங்க. ரெண்டாவது ஐட்டம் வருது ப்ராப்பர்ட்டி. தேசிய நெடுஞ்சாலை மொதல் ஐட்டம், இது 2வது ஐட்டம்.
எடுத்துக்காட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து வாங்கினா கூட அந்த நில உரிமையாளர் வந்து தெரிஞ்சவர் தான் வாங்கிக்கலாம். 4 பேர் 5 பேர் கூட வாங்கலாம். ஏன்னா ஒரு 25 சென்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ண முடியும் விவசாய நிலமா. அப்போ 125 சென்ட்டுங்கும் போது நீங்கள் 5 பேரை இணைஞ்சு பண்ணலாம். அல்லது 2 பேர் பெரிய பெரிய பணக்காரங்க வந்து 2 பேர் இணைஞ்சு வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு சென்ட் என்ன ரேட்டு அப்படிங்கிறது நேரடியாக ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா இது வந்து விலை விவரங்கள் குறிப்பிட மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை நேரடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் கொடுக்குற ஆதரவெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். குடியிருப்புகள் நிறைந்த பகுதி. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனே விற்று கொடுத்துருவோம். இந்த சொத்து வேணுங்கிற எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.